2024 தமிழ் சினிமாவோட முதல் 100 கோடி வசூல் திரைப்படம் அரண்மனை 4 இருக்குமா இருக்காதா, 100 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இது இல்லாமல் அரண்மனை 4 நேத்துமே ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதாவது எந்த அளவுக்கு பெரிய வசூல் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த புது படங்களை விட ஒரு டபுள் மடங்கு வசூலே அது எடுத்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த இங்கே நான் தான் கிங்கு அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன், அப்புறம் ஸ்டார் படத்தோட 10வது நாள் வசூல், இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் குருவாயூரம்பலா நடையில் அப்படிங்கிற படம், அந்த படம் நேற்றுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ 4 நாளில் இவ்வளோ பெரிய வசூலா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்த படம் காஞ்சனா 1 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு அது என்ன படம்ங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பாட்டு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தான் பாட்டோடு சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன பாட்டு அப்படிங்கிறத கூட பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, அவளும் நானும் அப்படிங்கிற பாட்டு தான் அச்சம் என்பது மடமேடா அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த படத்துலேயே இந்த பைக்கு, அப்புறம் சிம்பு, அப்புறம் அந்த ஹீரோயின், இவங்க 2 பேரும் வர மாதிரியே ஒரு 2-3 சாங்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் சாங்கை மெயினாக கேட்டேன். அது ரொம்ப சில பேர் மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் GS சேனல் தமிழ் அப்படிங்கிறவங்க, தங்கராஜ் வேலு, சுரேந்திரன், சல்மான், RK ஷான், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், மேபி கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன உடவ போகிறீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கும். இதில் ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் இல்லாமல் சின்ன பட்ஜெட்டில் பெரிய தோல்வி படமாகவே அமைஞ்சு நிறையா படங்கள் போயிருக்கு. அது ஒரு 50-60 கணக்கே இல்லாமல் போயிருக்கு இந்த வருஷம். ஆனால் அதில் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், இது பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ணல, இது வசூல் ரீதியாக தோல்வி தான். ஆனால் இந்த படம் பாருங்கள், உண்மையிலே அருமையான படம். நீங்கள் பெரிய வசூல் எடுத்த படம் கூட இந்த அளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு படம் சொல்லுவீங்கன்னா என்ன படம் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக்கு. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் இந்தியாவில் 2,58,00,000, வேர்ல்டு வைடு $82.8 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 26,11,00,000 டோட்டலாக இந்தியா முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. $237.5 மில்லியன். இந்த படம் இது வரையும் 10 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கார்ஃபீல்டு அந்த படம் இந்தியாவில் Day 3 $2,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $12.5 மில்லியன். இது யூஎஸ்ஏல இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க $4,84,00,000, வேர்ல்டு வைடு $49 மில்லியன் இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 மில்லியன் இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டு. இந்த படம் இப்போ யூஎஸ்ஏல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வசூலை வாரி குவிக்க போகுது. ஸ்ரீகாந்த் அந்த படம் நேற்று பெரிய வசூல் எடுத்திருக்கு. 10வது நாள் எவ்வளோ பெரிய வசூல் அப்படின்னா, இந்த படம் ஓப்பனிங் ரொம்ப சுமாராக இருந்தது, அப்படியே போக 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 லைட்டாக பிக்கப் ஆகிட்டு வந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இது 2வது வாரம் 2வது சண்டே, இந்த 2வது சண்டேல இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா, இந்தியா முழுக்க $4,32,00,000, வேர்ல்டு வைடு $4,52,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 30 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 32,50,00,000 மேலே இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த படம் இன்னும் ஒரு 10 நாள் இதே ஒரு இதில் போச்சுன்னா இந்த படம் ஒரு டோட்டல் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைய போகுது. ஸோ அதுக்கடுத்ததாக இந்த படத்தோட, இந்த மலையாள படத்தோட பேரை நான் ரொம்ப தப்பாக உச்சரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அதை கரெக்டாக உச்சரிக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு 2-3 வாட்டி 2-3 டேக் எடுத்தாலும் பரவாயில்ல, குருவாயூர் அம்பல நடையில். ஸோ கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் கேரளாவில் $5,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் $97,00,000, ஓவர்சீஸில் $5,55,00,000, வேர்ல்டு வைடு $11,77,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் இந்த படம் பெரிய கலெக்ஷன். நேற்று 4வது நாளுமே பெரிய வசூல்.
ஸோ டோட்டலாக கேரளாவில் 17 கோடியே 92 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 82 லட்சம், ஓவர்சீஸில் 21 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 41 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 42 கோடி இந்த படம் 4 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த மலையாள படங்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், அது கன்ஃபார்மானு தெரில, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா இதுவரையும் 2024 மலையாள படமே வேர்ல்டு வைடு கலெக்ஷனை 1000 கோடி கிட்ட வச்சுருக்கு அப்படின்னு. ஸோ அது கரெக்டாக எனக்கு தெரில, அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் அரண்மனை 4 அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 90 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எத்தனாவது நாள்? 17வது நாள். ஸோ டே 1ஓ டே 2ஓ டே 3ஓ இல்லை டே 4ஓ கிடையாது, இது 3rd வீக்கெண்டு. ஸோ அப்படி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அரண்மனை 4 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே 52 கோடியே 34 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 60 லட்சம், 17 கோடியே 51 லட்சம் ஓவர்சீஸ்லேயும், வேர்ல்டு வைடு 80 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் வரையும் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு எவ்வளோ புது படம் வந்தாலுமே இந்த அரண்மனை 4ஓட வசூலை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு படம் இல்லாதான் உண்மை. ஸோ இந்த படம் 100 கோடி வசூல் வருமா வராதாங்கிறத கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 1 கோடியே 18 லட்சம், 17 கோடி தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு கலெக்ஷன். ஸோ அப்புறம் எலெக்ஷன் படத்தோட டே 3 கலெக்ஷன் 15 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 17 லட்சம் வேர்ல்டு வைடு, டோட்டலாக 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 45 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கெண்டு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கணும், 45 லட்சங்கிறது கம்மி. அப்படின்னா இந்த படம் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் சண்டேலே 15 lakhs தான் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, அப்புறம் வீக் டேஸில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு வந்துடும். ஸோ அதுவே க்ளீனாக தெரியுது நம்மளுக்கு. அப்புறம் இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் 1 கோடியே 32 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 67 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 3 கோடியே 76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 73 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. இந்த வீக்கெண்ட் இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. ஸோ இதை அப்படியே பிக்கப் பண்ணி போகுமா அப்படிங்கிறது நம்ம வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும். இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு நேற்று வசூல் பண்ண தமிழ்நாட்டு வசூலில் அந்த 5 திரைப்படங்கள், அதில் அரண்மனை 4 தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு, 1 கோடியே 90 லட்சம். இங்கே நான் தான் கிங்கு 2வது இடம், 1 கோடியே 32 லட்சம். ஸ்டார் வந்து 3வது இடம், 1 கோடி. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படம் வந்து 40 லட்சம், இது வந்து 4வது இடம். குருவாயூர் அம்பலா நடையில் அப்படிங்கிற படம் 32 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 தமிழ்நாடு நேற்று வசூல் பண்ணது வரையும். அதுக்கடுத்து தான் அரண்மனை 4 இந்த படம் வந்து 100 கோடி வசூலை தொடுமா தொடாதான்? அப்படி தொட்டுதுன்னா இதுதான் வந்து முதல் 100 கோடி வசூல் திரைப்படம் 2024 ஒரு தமிழ் படமாக அமையும். ஸோ இந்த படம் 100 கோடி வசூல் அமையுமாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே 100 கோடியில் 200 கோடியே வச்சுருக்காங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 200 கோடி ஒரு 2 படம் கிட்ட இருக்குது. அதே மாதிரியே மலையாளத்தில் 200 கோடி, அவங்களுக்கு 200 கோடிலாம் கனவுல கூட அவங்க காணது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 200 கோடி வசூல் இருக்குது. 100 கோடி இப்போ இந்த படம் வந்து 40 கோடி வசூல் பண்ணியிருக்கு, குருவாயூர் அம்பலா நடையில். அந்த படம் வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுன்னா 5வது திரைப்படம் அவங்களோட இண்டஸ்ட்ரியில் இந்த வருஷம் மட்டுமே 100 கோடியில். அப்புறம் அங்கே தெலுங்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா டில்லு ஸ்கொயர், அப்புறம் ஹனுமான் அதெல்லாம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதே மாதிரியே தமிழில் இப்போதைக்கு இதுவரையும் 5 மாதம் நிறைவடைய போது ஒரு 100 கோடி திரைப்படம் கூட கிடையாது. இந்த 100 கோடி அப்படிங்கிற வசூல், அதாவது அரண்மனை 4 இந்த வருஷத்தோட முதல் 100 கோடி வசூல் திரைப்படமாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 17வது நாள். ஸோ அடுத்த வாரம் இப்போ வெள்ளிக்கிழமை சில படங்கள் வரும், அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட படங்கள் வரும். ஆனால் இதிலிருந்து பெரிய ஹீரோக்களோட படங்கள் அப்படின்னா நீங்கள் ஜூன் 13க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது வரையும் பெரிய கேப் இருக்குது. கண்டிப்பாக இப்போத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 நாளுக்குள்ள இந்த படம் வந்து கண்டிப்பாக 100 கோடியை வசூலை தொடும். ஏன்னா இப்போ இன்றைக்கி புக்கிங், நான் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி புக்கிங்கை பார்க்கும்போது கூட 60 லட்சம் 70 லட்சம் நான் பார்க்குற வரையுமே. ஸோ கண்டிப்பாக 1 கோடி கிட்ட இந்த படம் வந்து
இன்றைக்கி கூட கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 6 கோடி 7 கோடி வருது. அது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸ்லாம் சேர்த்து ஒரு 2 கோடி வருது. இதே மாதிரியே ஒரு 2 வாரம் இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 100 கோடி வசூலை கண்டிப்பாக எடுத்துரும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் 100 கோடி வசூல் இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக காஞ்சனா அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை மறுபடியும் இந்த ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் தமிழ்நாட்டில் இந்த படம் 38 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 55 56 லட்சம் ஃபுட்ஃபால்ஸ் இந்த படம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஆந்திராவில் 3.5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.5 கோடி, ஓவர்சீஸில் 7 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 50 கோடியே 40 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 7 கோடி. இந்த படத்தோட ஷேர் 27 கோடிக்கு மேலே ஷேர் கிடச்சிருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த பிளாக் பஸ்டர்லாம் தாண்டி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். காலங்காலமாக தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட் மூவிஸ் அப்படின்னு வரும். ஏதாவது ஒரு படம் வரும் ஒரு பாணியில், அந்த பாணியை தொடர்ந்து நிறையா படங்கள் வரும். உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவிலே பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு 16 வயது நிலை மாதிரி ஒரு படம், பாலைவன சோலை மாதிரி ஒரு படம். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அப்படியே புதுசாக வரும். அது கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிற கதையை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க. அது அப்படியே ட்ரெண்டாக மாறி இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். அந்த மாதிரி தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டர் இது. ஆல்ரெடி ஹாலிவுட்டில் இந்த ஜானர் இருந்தாலுமே இங்கே சவுத் இந்தியாவில் இதை பெரிய அளவில் கொண்டு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆக்குனது லாரன்ஸ் மாஸ்டர் தான். ஸோ அந்த பெருமை அவருக்கு எப்போவுமே இருக்குது. இந்த படத்தில் எப்படி லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு டூலோ, அதே மாதிரியே இந்த படத்துக்கு முக்கியமான லாரன்ஸ் மாஸ்டருக்கும் மேலே பேசப்பட்ட ஒரு விஷயம் சரத்குமார் அவர்கள். ஏன்னா இந்த படம் அவர் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வழக்கமாக சரத்குமார் அவர்கள்னாலே பயங்கர கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், இது கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து நடித்ததே பெரிய விஷயம். அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.